அதாவது ராஜேஸ்வரி, இது ஒரு எதிர்பாராத சோக நிகழ்வு என்றுதான் கூற வேண்டும். திடீரென ரயில் நிலையத்திலே நேற்றிரவு புதுடெல்லி ரயில் நிலையம், நாட்டின் தலைநகரான புதுடெல்லியில் உள்ள ரயில் நிலையம், முக்கியமான ரயில் நிலையம். இங்கிருந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். இந்த சூழ்நிலையில் நேற்று பிரயாக்ராஜ், அதாவது அலகாபாத்தில் முன்பு அலகாபாத், தற்போது பிரயாக்ராஜ், அங்கு நடைபெறும் விழாவிலே பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். ரயில் நிலையத்தில் ரயில் ஏறுவதற்காக சரியா பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 அந்த பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் இருக்கிறது. அதுக்கு ஏறுவதற்காக வந்தபோது அப்பொழுது 9:45 மணி அளவிலே அங்கிருந்த மற்றொரு அதாவது பக்கத்தில் உள்ள மற்ற பிளாட்ஃபார்ம்கள், இது 14வது பிளாட்ஃபார்ம் இந்த ட்ரெயின் நின்று கொண்டிருக்கிறது. 12, 13 மற்றும் 15 ஆகிய பிளாட்ஃபார்ம்கள் திடீரென ரயில்கள் மாற்றப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. அதற்கு காரணம் 2 ரயில்கள் தாமதமாக வந்திருக்கின்றன, தாமதமாக வரப்போகிறது, ஏனால் வரவில்லை அந்த ட்ரெயின்கள். அதனால் ஏற்கனவே அந்த ட்ரெயினில் ஏறுவதற்காக வந்திருந்த மக்களும் காத்திருந்தார்கள், இந்த பிரயாக்ராஜுக்கு செல்வதற்காக இருந்த மக்களும் காத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அனைவரும் ஒரே நேரத்தில் இருந்த பொழுது திடீரென அந்த 14வது 15வது பிளாட்ஃபார்ம் இடையே உள்ள அந்த ஸ்டேர்கேஸ், அந்த படிக்கட்டு அருகே வந்து அந்த கூட்டம் அதிகமாக வந்தால் திடீரென இருவர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஒரு பக்கத்திலே அந்த 2 பேர் மயங்கி விழுந்தவுடன் கூட்ட நெரிசல் மேலே தள்ளுகிறார்கள் என்ற சத்தம் கேட்டவுடன் அனைவரும் ஓட ஆரம்பித்திருக்கார்கள், அந்த இடத்தில் நகர ஆரம்பித்தார்கள். ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த சிறிய தடைமேடையிலே நகர ஆரம்பித்தவுடன் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவல் 15 பேர் அப்பாவிகள் பலியாகி இருக்கிறார்கள். உயிரிழப்பு என்பதை பலியாகி இருக்கிறார்கள் தான் கூற வேண்டும். என்றால் இது ஒரு அப்படி சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. சரியான, அதாவது தற்போது ரயில்வே என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் 3 சிறப்பு ரயில்களை ஏற்படுத்தி அனைவரையும் அனுப்பிவிட்டோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இவ்வளவு கூட்டம் வருகிறது தெரியும் பொழுதே சிறப்பு ரயில்களை ஏற்படுத்தியிருக்கலாம் அல்லது டிக்கெட் விற்பனை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் டிசிபி கேபிஎஸ் மல்ஹோத்ரா, ரயில்வே டிசிபி மல்ஹோத்ரா சொல்வதை பார்க்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட 1500 டிக்கெட்டுகள், ஒவ்வொரு மணி நேரமும் 1500 அன்ரிசர்வ் டிக்கெட்டுகள், பொது டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 1000 பேர் உள்ளே வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் இத்தனை பேர் வருவார்கள் என்று தெரிந்தும் போதிய அளவு போலீஸை நிறுத்திருக்கலாம். எல்லாம் முடிந்த பிறகு ஒரு பெரிய பெட்டாலியன் போலீஸ் வந்து ரயில் நிலையம் முன்பு இருக்கிறார்கள், எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஆனால் நடப்பதற்கு முன்பே தடுத்து நிறுத்திருக்க கூடும். ஆனால் அதுக்கு சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்பதுதான் அங்குள்ள பயணிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், ஏதோ ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்த பிறகுதான் எல்லா நடவடிக்கையும் எடுப்பார்கள். அது நடப்பதற்கு முன்பே, என்றால் இவ்வளவு கூட்டம் வருகிறது, இது ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பிரயாக்ராஜிலே பல்வேறு ஏற்கனவே 2 முறை அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரிய சாலை போக்குவரத்து நெரிசல் நடைபெற்ற எல்லாம் அனைவரும் அறிந்தது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த திருவிழாவானது 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது, கடைசி கட்டத்தில் இருப்பதால் அனைவருமே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழல் இருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் போதிய அளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கலாம் என்பதுதான் பயணிகள் மட்டுமல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூறுகின்றன. ஆனால் இது அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கோ மற்ற விடயங்களுக்கோ சரியான நேரம் அல்ல. ஆனால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிறப்பு ரயில்களை மேலும் கூடுதலாக இயக்கியிருக்கலாம் என்பதுதான் அங்குள்ளோரின் கருத்தாக எதிரொலிக்கிறது. தற்போது நிலையிலே 15 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 2 ரயில்கள் வர வேண்டியது தாமதமானதால் அங்கு அந்த ரயிலுக்காக காத்திருந்தோர். அது மட்டுமல்லாமல் பிரயாக்ராஜ் ரயிலே ஏற்கனவே கூட்டம் முழுமையாக இருந்து மேலும் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதால், அதிக அளவு அந்த பொது டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதால் அனைவரும் ஏறுவதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் இருவர் அந்த கூட்ட நெரிசலில் மூர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதை பார்த்து கூட்ட நெரிசல் என சிலர் ஓட, அதை பார்த்து மற்ற கூட்டமும் நெரிசல் நிகழ்ந்து அந்த கூட்ட நெரிசல் சிக்கிதான் 3 குழந்தைகள், 10 பெண்கள் உட்பட 15 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் LNJP லட்சுமி நாராயண் ஜெயபிரகாஷ் நாராயணன் மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 நிலைமை சற்று கிரிட்டிக்கல் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்று விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு, முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு. ஆனால் தற்போதைய நிலையிலே ஒட்டுமொத்த நிர்வாகம் தற்போது ஒருவருடைய அரசியல் கட்சிகள் வழக்கம் போல் அவர்களுடைய பரஸ்பர குற்றச்சாட்டுகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ரயில்வே நிர்வாகத்தை பொறுத்தவரை ரயில்வே நிர்வாகம் இதற்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக நம்மை போன்ற ஊடகவியலாளரின் எதிர்பார்ப்பு. என்றால் இது போன்ற கூட்ட நேரங்களிலே இன்று விடுமுறை தினங்கள், கடைசி கட்டமாக பிரயாகராஜ் கூட்டம் தினமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு சூழல் போதிய அளவு ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். கூடுதல் சிறப்பு ரயில்களை ஏற்படுத்தியிருக்க வேண்டும்.
இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் 3 சிறப்பு ரயிலை அனுப்பி அனைவரும் கூட்டத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி விட்டோம் என்று கூறுகிறார். இதை முதலிலே செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது, 15 அப்பாவிகள் பலியாகி இருக்க மாட்டார்கள். ஆனால் இது எல்லாம் முடிந்த பிறகு செய்வதுதான், இது போன்ற நிகழ்வுகள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்கிற நிகழ்வுகள் நடப்பதற்கு முன் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்பதுதான் தற்போது அனைவர் முன் எழுந்துள்ள கேள்வி. நிச்சயமாக ரயில்வே அமைச்சர் தொடர்பான உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரதமர் முதல் அனைவரும் இந்த சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த சூழ்நிலை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு கூட்டம் இருக்கிறது பாருங்கள். ஒரு ரயிலுக்கு ஏறுவதற்காக இத்தனை கூட்டம் வந்திருக்கிறது. பக்கத்திலே இருந்த அதாவது நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் என்பது எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடியது. எனவே போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கலாம், கூடுதல் ரயில்வே விட்டிருக்கலாம். எல்லாம் செய்திருந்தால் இந்த சம்பவத்தை ஓரளவு கட்டுப்படுத்திருக்க முடியும் என்பதுதான் அங்குள்ள பயணிகள் கூறுகிறார்கள். அதே போல திடீரென இவ்வளவு கூட்டம் இருக்கும் போது திடீரென அந்த தாமதமான ரயில்கள் வரும் பிளாட்பாரங்கள் மாற்றி சொல்லப்பட்டது மேலும் குழப்பத்தை அதிகமாக்கி கூட்ட நெரிசலை மேலும் கூட்டம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு என்றால் இந்த இடங்களில் எல்லாம் அன்ரிசர்வ் டிக்கெட் தான் அதிகமாக இருக்கும். எனவே அன்ரிசர்வ்டு டிக்கெட், அதாவது ரிசர்வ் டிக்கெட் முழுமையாக இருக்கும். அன்ரிசர்வ்டு ஒரு 100 பேர் போகிற இடத்துல 1000 பேர் இருந்தாலும் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நெரிசல் தான் நாங்கள் காணப்படும். பொதுவாகவே இந்த பிரயாகராஜ் போன்ற விழாவுக்கு செல்லும் போது மேலும் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் இது போன்ற சமம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே நேற்று கூட நாம் ஒரு சிறப்பு எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளை போட்டிருந்தோம். தமிழகத்திலிருந்து பீகார் செல்லும் பொழுது முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் மட்டுமல்ல ஏசி கோச்சுகள் உடைத்து உள்ளே கூட்டம் நுழைய முயன்றது. அங்கு பெரிய ஒரு சண்டை ஏற்படும் சூழல் ஏற்பட்டதெல்லாம் பார்த்தோம். உள்ளே இருந்த பயணிகளை வெளியேற்றி நாங்களும் உள்ளே வருகிறோம். ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் கதவுகளை உடைத்துக் கொண்டு ஜன்னல் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைய முற்பட்டார்கள். இப்படி ஒரு சூழல் தான் வட இந்தியாவை நோக்கி செல்லும் ரயில்வே பொதுவாக காணப்படுவதை நாம் அடிக்கடி செய்திகளாக பார்க்க முடிகிறது. எனவே இதற்கு உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும். எனவே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சம்பவம் என்பது அதாவது பிளாட்ஃபார்ம் திடீரென மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல திடீரென ஒரு சடன் ரஷ் என்பது திடீர் கூட்ட நெரிசல் அதிகமானது. கூட்டம் 100 பேர் வர இடத்தில் திடீர்னு 1000 பேர் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதால் தான் இது பாருங்கள். நீங்கள் கூட்டத்தில் ரயில்வே உள்ளே ஏறுவதற்கு இப்படி அடித்துக் கொண்டிருந்தால் எப்படி அவர்கள் உள்ளே செல்ல முடியும் என்பதுதான் தற்போது அனைவரின் கேள்வி. இவ்வளவு கூட்டம் இருக்கும் போது நிச்சயமாக கூடுதல் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். என்றால் எத்தனை டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன என்று பொதுவாக அன்ரிசர்வ் டிக்கெட் எவ்வளவு விற்கப்படுகின்றன இல்லை என்றால் டிக்கெட்டுகள் விற்பனை இல்லை முடிந்து விட்டது என சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லாத ஒரு சூழல். ரயில்வேயில் இது போன்ற டிக்கெட் விற்பனை முடிந்துவிட்டது என சொல்வது பொதுவாக இல்லை. எனவே இது போன்ற சூழல் எல்லாம் கேள்விகளாக எழுகின்றன. இதற்காக நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் பதில் சொல்லும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அப்பாவிகள் 15 பேரின் உயிர் பலியாகிவிட்டது என்பது உண்மையிலேயே மனதுக்கு பெரிய ஒரு பிரச்சனை சோகத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே இந்த தகவல் வந்திருக்கிறது. நேற்று இரவு நடைபெற்ற சம்பவம். தற்போது புதுடெல்லி ரயில் நிலையத்தில் அதிக பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கூட்டம் குறைவாக இருக்கிறது என்பதுதான் தற்போது யதார்த்த நிலை. ராஜேஸ்வரி.